ஜீவாமிர்தம் தயாரிக்கும் முறை பற்றி பார்க்க போகிறோம். ஜீவம் என்றால் உயிர், அமிர்தம் என்றால் உயிர் தரும் திரவம். ஜீவாமிர்தம் என்பது இயற்கை விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய இயற்கை திரவ உரமாகும். ஜீவாமிர்தத்தில் உள்ள ஊட்டச்சத்தின் அளவு: தழைச்சத்து நைட்ரஜன் 1.9%, மணிச்சத்து பாஸ்பரஸ் 0.17%, சாம்பல் சத்து பொட்டாசியம் 0.28%. இந்த திரவம் அமிலத்தன்மை கொண்டது. ஜீவாமிர்தத்தில் உள்ள நுண்ணுயிரிகள்: அசட்டோபாக்டர், அசோஸ்பைரலம், பாஸ்பரஸை கரைக்கும் பாக்டீரியா, லாக்டோபெசிலஸ் பாக்டீரியா. ஜீவாமிர்தம் தயாரிக்கும் முறை: தேவையான பொருட்கள்: மாட்டு சாணம் 5 கிலோ, மாட்டு கோமியம் 5 லிட்டர், வளமான மண் 1 கிலோ, பயறு மாவு 1 கிலோ, வெல்லம் 1 கிலோ, தண்ணீர் 50 லிட்டர். முதலில் 5 கிலோ மாட்டு சாணத்தை எடுத்துக்கொள்ளவும். பிறகு 5 லிட்டர் கோமியத்தை சேர்க்கவும். அதன் பிறகு 1 கிலோ பயறு மாவை சேர்க்கவும். பிறகு 1 கிலோ வெல்லம் சேர்க்கவும். இறுதியாக 50 லிட்டர் தண்ணீரை சேர்த்து நன்றாக கலக்கவும். காலை மாலை என ஒரு நாளில் 2 முறை இடதுபுறமாகவும் வலதுபுறமாகவும் 20 - 25 முறை வரை நன்றாக கலக்கவும். பிறகு 5 - 7 நாட்கள் நிழலில் வைக்கவும். 7 நாட்களுக்கு பிறகு பயிர்களுக்கு தெளிப்பதற்கு தயாராகிவிடும். இந்த கலவையை தெளிப்பதற்கு ஏற்றவாறு வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். ஜீவாமிர்தத்தின் திறனை தெரிந்து கொள்வதற்காக கம்பு பயிரிடப்பட்ட 2 பகுதிகளை எடுத்துக்கொள்ளவும். ஒரு பகுதி ஜீவாமிர்தம் பயன்படுத்தப்பட்ட பகுதியாகவும் மற்றொரு பகுதி ஜீவாமிர்தம் பயன்படுத்தாத பகுதியாகவும் எடுத்துக்கொள்ளவும். 30 நாள் பயிருக்கு முதல் இலை தெளிப்பை தெளிக்கவும். 7 நாட்களுக்கு பிறகு 2ஆம் இலை தெளிப்பை தெளிக்கவும். முதல் தெளிப்பிற்கும் 2ஆம் தெளிப்பிற்கும் இடையில் பயிரின் வளர்ச்சி ஓரளவு நன்றாக உள்ளது. ஜீவாமிர்தத்தின் நன்மைகள்: மண்ணின் வளத்தை அதிகரிக்கும், நுண்ணுயிர் செயல்பாட்டை மேம்படுத்தும், வேர் வளர்ச்சியை தூண்டும், இரசாயன உர தேவையை குறைக்கும், விளைச்சல் மற்றும் தரத்தை உயர்த்தும்.